வாங்க கவுண்டர. என்னடா காளியனா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு? மருதமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே. அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய் உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. ஊடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சு. இன்னைக்கு என்ன கோயிலு? யானைக்கு ஆதரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காரியனா எப்ப பார்த்தாலும் இப்படியே சலிச்சுக்கிற? ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டி எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது கடையை மாத்த போறியா? அட காலிடா, கண்ணடிச்சா வராத பொம்பள கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்ற. அட பேந்த பேந்த முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராம பொம்பள கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? இல்லையா? உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர இந்தாங்க திண்ணூறு. திருநீரா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. ஏய் சரோஜா, ஏய் இங்க பாருமா. உங்களை யாரு வயல்ல வந்து பேசுறது? எத்தனை நாளைக்கு தான் இருட்டே பேசுறது? சரி சீக்கிரம். என்ன? ஸ்கூல் ஸ்ட்ரைக்ல. ஆமா. தெரிஞ்சுதான் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நட சினிமாவுக்கு போலாம். என்னது சினிமாவுக்கா? விளையாடுறீங்களா? ஏய் உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. சந்தேகத்தோட நாம 2 பேரும் எதுக்கு பழகணும்? ஓஹோ, உங்க கூட சினிமா பார்க்குன்னு சுத்தினாதான் நம்பிக்கை இருக்கிறது அர்த்தமா? ஏய் உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட நீ சினிமா போறணும். இல்ல அதுக்கு மேல உன் பிரியும். இங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். சரி உட்கார். ஆஹா, எங்க அம்மாட்ட போய் நான் என் சிநேகிதி வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு வரேன். சரி, சிறுபதி தியேட்டருக்கு நேரா வந்துரு. ஓகே. நாளைக்கு என்ன புதன்கிழமை தானுங்க? ஆமா டெய்லர். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாளும் அதுவுமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காளியின சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும். 10 நாள் பொறுத்துங்க டெய்லர், கட்டாயமா வாங்கி தரேன். பாட்டில கொடுத்து மிச்ச சில்லறை எங்கடா? பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி 1 ரூபாய் கொடுப்பாங்க. அத்தி பூட்ட மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா? பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி கொடுத்துறேன். ஹலோ, வாங்க சார். உட்காரு. இன்னைக்கு காலேஜ் லீவுங்களா சார்? நான் போகல. உடம்புக்கு ஏதாவது சரியில்லைங்களா? மனசு சரியில்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. டைலர் கடைக்கு எடுத்த வீட்டுல சரோஜன் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அத நீங்க லவ் பண்றீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளா தெரியுமா?
தயவு செஞ்சு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு தான் என்கிட்ட பேச மாட்டேங்குது. நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் இங்க வா சார். குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு 8 ஆளை விட்டு தேடின கதையா இருக்கும். என்னடா காலினா ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறிடுச்சா? ஏறாம என்னங்க பண்ண? வெளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்னடா ராசா விட்டு கண்ணுக்குட்டி 5-6 பேர் சம்பளத்தை கடவாயில வச்சு அடிச்சு இருக்கிற. என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பழம் வாங்கினேன். பேசுறா நீ பேச மாட்ட. அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய உன்னை அப்படியே திருவி உன் முடிய முடிச்சு பேரிச்சம்பழம். இவ்வளவு பேரிச்சம்பழமா? ஏண்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்த மாட்டேன் கேப்பாத்து உன்னை அப்படியே மிதிச்சு போ. வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உடப்பா சின்ன பையல மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? யோ என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு. எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. ஒரு 2 எனக்கு கொடுக்க வேண்டாம். எச்சி பண்ணி விட்டுனுங்கிற. ஆமா எச்சி கொண்டா அப்படின்னு. டேய் வேணாண்டா. தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. டேய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல என் பேரு காரணம் இல்லடா. காரணம் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் புடிங்க. அம்மா புடிங்க. ஐயா புடிங்க. விடாதீங்க. அம்மா தண்ணி குடிக்கிறம்மா விடாதீங்க. இங்க பாரு. இங்க பாருண்ணா. ஆயுள் பூரா அழுதாலும் உன் வேதனை தீர போறதில்லை. நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க. நான் போறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்குமா? உங்க நிம்மதிக்காக நான் சொல்றேன். உன் கஷ்டத்துல பங்கெடுக்கிறது தான் எனக்கும் நிம்மதி. தயவு செஞ்சு போனு மட்டும் சொல்லாத. 2 பேரும் வாழ முயற்சி பண்ணுவோம். இல்லை 2 பேரும் ஒன்னாவே போவோம். சரோஜா, ஒண்ணு அவரை போக சொல்லு, இல்ல 2 பேரும் உள்ள வந்து பேசுங்க. நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க. உங்க வீட்டுக்கு போவோம். சொர்க்கவாசல் திறந்தாச்சு. எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல. என்னம்மா எவ்வளவு பணம் திருப்பி கொண்டு வந்துட்ட? நோட்டு புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டியா? நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இன்னும் மேத்ஸ் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம்
ஸ்டோருக்கு வரல, வந்ததுக்கு அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆமா, உங்க அக்கா மூர்த்தி 2 பேருக்குமே இன்னும் வேலை கிடைக்கலையா? இன்னும் இல்ல. சரி, நான் வரேன். ஏம்மா, சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வேலை இருக்குன்னு உங்க அக்கா சொல்லிச்சே, அது கிடைக்கலையா? 2000 ரூபாய் டெபாசிட் கட்டினாதான் அந்த வேலை எங்க அக்காக்கு கிடைக்குமா? ஆனா எங்க குடும்பம் இருக்கிற நிலையில எங்க அக்கா 2000 ரூபாய்க்கு எங்க போகும்? போறா போய் மடமடன்னு வேலையை பாரு. நான் டீ குடிக்கணும். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏன்டா நிக்கிற? 15 வயசு தானே டீ. ஓ, நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரபா நின்று புகை போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சில ஊதிராத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சி கப்புன்னு புகையை விட்டான், திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்து வைக்கிறிய. ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? கால் கழுவுறது அதே கைதான், காசுன்றது அதே கைதான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சுதான் ஆகணும். வாங்க அழகு. பீடி கொடுத்தது. நிலைமை ரொம்ப கவலைக்கிடம் போல் இருக்கு. எதுக்கு ஒரு 4-5 எடுத்து வச்சுங்க. ஏன் டெய்லர், பொங்கல் வரப்போகுது, ஒரு கண்ணாடி ஷோகேஸ் செஞ்சு வை. பாக்குறதுக்கு நல்லா இருந்தாதான் 4 பேர் கடைக்கு வருவாங்க. வாஸ்தவம் தான், நீ சொல்றது நல்லா தான் இருக்குது. செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு. அது அதுக்கு குடுப்பன வேணுமல்ல. காலையில கூட 2000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது. நான் குடும்பத்தை, எனக்கு அந்த யோகம் இல்லாம போச்சு. அதென்ன 2000 ரூபாய்க்கு ஆஃபர்? புதுசா இருக்கு. மண்டை, ஸ்டேட் பேங்க் பக்கத்துல அசமு கடை வச்சிருந்தான் தெரியுமல்ல. அவனுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. புருஷன் செத்து போயிட்டான். கையில ஒரே ஒரு குழந்தை மட்டும். அந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அந்த யோகம் இல்லாம போச்சு. கல்யாணம் பண்ணாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு தான் அந்த யோகம் அடிக்க போகுது.